குலமாணிக்கம் இளையராஜா தம்பி புதிதாக இட்லி கடை தொடங்க இருக்கிறார். பெரிய கடையாக உருவெடுக்க வாழ்த்தும் உங்களது சித்தி கனகா. பொதுவாக இட்லி கடை ரொம்ப இட்லியை நல்லா புஷ்புஷ்னு செய்யாமல் நார்மலாக என்ன இந்த இட்லியோட இந்த அரைக்கும் பொழுது உளுந்து கூட என்ன கலப்பிடம் செய்யணுங்கிறத ப்ராப்பராக பண்ணு. கொட்டமுத்து இருக்குது, இயற்கை சார்ந்த. இப்போ இட்லி சோயா இன்னும் நிறைய விஷயங்களை போட்டு இட்லி வந்து பஞ்சு மாறாக இருக்குது, முயற்சி செய்கிறாங்க. பழையபடியே நம்ம கொட்டமுத்து போட்டால் நல்லா இட்லி நல்லா வரும். அது பல்வேறு விதமான மருந்துக்கு உபயோகமாகக்கூடிய கொட்டமுத்து தெரியும் நிறைய பேத்துக்கு. உங்கள் வீட்டில் வயசானவங்க விட்ட கேட்டுக்கோ, யாராவது தெரிஞ்சவங்கிட்ட கேளு சொல்லுவாங்க. வியாபாரம் செய்வது என்பதை விட கஸ்டமர் வரும்போது அவங்ககிட்ட நல்லா நிதானமாக நேர்த்தியாக பொறுமையாக நிதானமாக கேட்டீங்கன்னா உன்னோட பிஸ்னஸ் வந்து வேறு மாதிரி போகுது. அன்பாகவும் பேசணும், கனிவாகவும் பேசணும். என்ன கேட்குறாங்க அப்படின்ட்டு சார் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். கமிட்மெண்ட்டை கரெக்டாக சொல்லணும். சார் 2 செகண்டில் ரெடி ஆயிடு, சார் 4 செகண்டில் ரெடி ஆயிடு, சார் 6 செகண்டில் ரெடி ஆகிட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போனால் நம்மளோட வர கஸ்டமர் அப்படியே பேக் அடிச்சிடுவாங்க. 5 நிமிஷம் ஆகுன்னா 5 நிமிஷம் சொல்லலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. எல்லாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். சரியாக பேசினா உங்களோட கடை வந்து மிகப்பெரிய வெற்றி வரைக்கும். சுற்றியுமே என்னென்ன நடக்குது, அவன் என்ன சட்னி கொடுக்குறான், அவன் என்ன சட்னி கொடுக்குறான், அந்த கடையில் என்ன சட்னி கொடுக்குறாங்க, அங்கே என்ன ரேட்டு கொடுக்குறாங்க, இங்கே என்ன ரேட்டு கொடுக்குறாங்கிறத தீர்மானித்து செய்ய வேண்டாம் வேலையை. எந்த அளவுக்கு நம்ம பொருள் வாங்குகிறோம், என்ன குவான்டிட்டியாக வாங்குகிறோம், நம்ம எந்த அளவுக்கு கொடுத்தா மக்களுக்கு கொடுத்தா கட்டு விளையாது, நம்மளுக்கு கஸ்டமர் எப்படி எடுக்கலாங்கிறத ரேட்டு நிதானத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். யாருமே கொடுக்க முடியாத சட்னிகளை ஒரு 3 வகையான சட்னிகளை கொடுக்கலாம். புதினா சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார். சரிங்களா? பரோட்டாக்கு இது போட்டாங்கன்னா நான்வெஜ்ஜை விட வெஜ்ஜு குருமா. ஒரு சில நான்வெஜ் விரும்பாங்க, இருந்தாலும் வெஜ்ஜு குருமா கொடுத்தா பெட்டர். வேணால் நான்வெஜ் போட்டுக்கணும், வெஜ்ஜு குருமா. வாழ்க்கை நல்லா போகுங்க. இது எல்லாமே பிளான் பண்ணணும், ரெஸ்பான்சிவாக பேசணும், நல்லா நிதானமாக பேசணும். நல்ல குழம்பு டேஸ்ட்டு நீங்களே வீட்டில் நிறைய செஞ்சு பார்த்து சிஸ்டமேட்டிக்காக எப்படின்ட்டு ஒவ்வொருத்தர் டேஸ்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. நிதானமாக உப்பு கூடுதலாக போடலாமா, உப்பு கம்மியாக போடலாமா, சட்னிக்கு எப்படி போடல, என்ன பண்ணலாங்கிறத சிஸ்டமேட்டிக்காக அந்த டேஸ்ட் முதற்கொண்டு நீங்களே ஆராய்ஞ்சு பார்க்கணும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறாங்க, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருப்பாங்க, உங்கள் நண்பரோட ஃப்ரெண்ட் இருப்பாங்க, எல்லாத்தையுமே வர வச்சு அந்த டேஸ்ட்டை வந்து செலெக்ஷன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு டேஸ்ட்டு உங்களோட சாம்பாரை சுற்றிக்கிறவக்கா எங்கேயுமே கொடுக்காத அளவுக்கு டேஸ்ட்டை கொண்டு வரலாம். பாசிப்பருப்பு சாம்பார் பக்காவாக இருக்குது. இட்லிக்கு செம்ம சாம்பார், பாசிப்பருப்பு சாம்பார். நம்ம சாம்பார் ஆல்ரெடி வைப்போம், சரிங்களா? அதுபோக எக்ஸ்ட்ரா வந்து பாசிப்பருப்பு சாம்பார் கொஞ்சம் லைட்டாக வச்சோம்னா பாசிப்பருப்பு சாம்பாரை ரொம்ப விரும்புவாங்க, சரிங்களா? நீங்கள் காலையில் தொடங்குறீங்களா சாயங்காலம் தொடங்குறீங்களான்னு தெரியல கடை. காலையில் தொடங்கினா இட்லி கூட கண்டிப்பாக உளுந்த வடை வச்சு தொடங்கினா மிகப்பெரிய ஒரு வெற்றியாகும். நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும். நல்ல வெற்றி அடையும் தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? உங்கள் சித்தியுமே பாராட்டுறாங்க, வாழ்த்துறாங்க, நான் மோட்டிவேஷன் கொடுத்து வைக்கிறாங்க. மோட்டிவேஷன் கொடுத்தாச்சு. மிகப்பெரிய கடையாக வளர வாழ்த்தும் உனது சித்தியும் நானும். நன்றி தம்பி.